உற்சாகமான வரவேற்க என் பேர் முருகன், நான் திருச்சியிலேருந்து வரேன். இந்த பிஸ்னஸில் யார் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க? எல்லாருமே ஜெயிக்கணுமா? அது ஜெயிக்கணும்னா நான் சொல்றதை செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஒன்றும் இல்லை, பாராட்ட கற்றுக்கணும். பாராட்ட கற்றுக்கிட்டாலே நீங்கள் ஃபஸ்ட்டு வெற்றியாளராக முதல் படியே பாராட்டுது. அந்த பாராட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், அந்த மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட எனர்ஜி எவ்வளோ பாராட்டுன்னு பாருங்க. இங்கிட்டு சிங்கப்பெண்ணை இருக்கீங்க, இங்கிட்டு சரித்திரப்படை சாதனையாளர்கள் இருக்காங்க. நான் சிம்பிளாக உங்களுக்கு எது சொல்கிறேன் அது மாதிரி உங்களோட ஆன்சர் பண்ணுங்க. அதாவது நான் கை தட்ட சொல்கிறேன். எப்படின்னா இப்படின்னா ஒரு தட்டு, எப்படி இப்படி ஒரு தட்டு, இப்படி இப்படி நான் என்னென்ன செய்யறேன்னா அது மாதிரி தட்டிக்கிட்டே இருங்க. எந்த போது பவர் அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? தட்டு இப்படியெல்லாம் தட்டக்கூடாது. இப்படின்னா ஒரு தட்டு, இப்படின்னா ஒரு தட்டு. அப்படியே நான் எப்பப்ப கையை ஆக்சிடென்ட்னா ஆக்சிடென்ட் கொடுங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு ஏன்னா எல்லாருமே அதாவது சாதனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாதனையாளரை பாராட்ட கற்றுக்கீங்க ஃபர்ஸ்ட். நீங்க அப்பதான் நீங்க இந்த ஸ்டேஜுக்கு வருவீங்க. இதை வந்து ஒவ்வொருத்தவங்களும் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட், அதாவது நீங்க நண்பரா இருக்கலாம், துரோகியா இருக்கலாம், எதிரியா இருக்கலாம், யாரையுமே அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. வெற்றியாளர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பாராட்ட கற்றுக்கீங்க ஃபர்ஸ்ட் வெற்றி ஆடுறவங்களுக்கு. அதே மாதிரி இப்போ அவங்க பார்த்தாங்கன்னா அடுத்த நம்ம ஜென்ஸ் நம்ம சரித்திரமுடைய சாதனையாளர்களோட பவர் எப்படின்னு பார்ப்போம். ஓகே. கண்டிப்பா ட்ரீம் இல்லைனாக்க இந்த பிஸ்னஸை பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து நீங்கள் முதலீடெல்லாம் ஒன்று போடாது. அதனால உங்களோட முதலீடு என்ன அப்படின்னாக்கா கனவு தான். அந்த கனவு எவ்வளோ கூட ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ கூட நீங்கள் வெற்றியாளர் ஆகலாம். அதனால் கனவை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அடுத்த லிஸ்ட்டு, உங்களுக்கு லிஸ்ட்டு நான் அவ்வளோ சொல்லிங்கன்னா லிஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தாக்கா மளிகை கடை லிஸ்ட்டு கிடையாது. உங்களோட உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, ஒரு டாக்டர்ஸ் போனீங்கன்னா டாக்டர், மெடிக்கல் அப்படின்னு எல்லா லிஸ்ட்டையும் எடுத்துக்கோங்க. அந்த லிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அதுக்கு நமக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம லீடர்ஸ் மூலியமாக உங்களை அதை தகவல் கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு நாளைக்கு கிளாஸாகவே நம்ம ஜூம் மீட்டிங்கில் எடுக்கலாம். அதனால் லிஸ்ட்டு எடுக்கிறது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் டூல்ஸ். டூல்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நமக்கு ஒரு டூல்ஸ். உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வரீங்க. ஏதோ ஒரு மெக்கானிக் வராங்க, எலக்ட்ரிக்கலாக வராங்க. அப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து லைட்டு போயிடுச்சு. அப்போ வந்து லைட்டு போயிடுச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீங்கள் என்ன சொல்றீங்க? அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, டூல்ஸ் எல்லாம் இதை எடுத்துகிட்டு வரதா, ஏதாச்சும் வந்து திருப்பி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் என்கிட்ட கடப்பாறை தான் இருக்குங்கிறீங்க. அது கடப்பாறை வச்சுக்கணும்னு முடியுமா? அப்போ அதில் டூல்ஸ் முக்கியம். அப்போ டூல்ஸ்னால் என்னன்னா நீங்கள் என்ன வியாபாரத்துக்காண்டி வந்திருக்கீங்களோ அதே மாதிரி அந்த எலக்ட்ரிஷியன் வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படும். அப்போ அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டா தான் டூல்ஸ். அதே மாதிரி நீங்கள் இந்த வியாபாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் என்னன்னாக்கா மெயினான ப்ரோச்சர்ஸ். எத்தனை பேருக்கு அந்த ப்ரோச்சர்ஸ் கம்பெனியில் ப்ரோச்சர்ஸ் போடுறாங்க அது தெரியுமா? யாருக்காக போட்டிருக்காங்க? தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கங்க. டூல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டூல்ஸை பயன்படுத்துறீங்கன்னாக்கா வெற்றிக்கு லேட் ஆகும். வெற்றி கிடைக்க விடாமல் சொல்லலாம், வெற்றி லேட் ஆகும். என்ன காரணம்னா நீங்கள் ஒரு ப்ரோச்சர்ஸ் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா
நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது இந்த ப்ரோச்சர்ஸை கையில் கொடுத்து உங்களோட இந்த இடத்துல கேப் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா தொடர்புன்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட பேர் உங்களோட செல் நம்பரை போட்டு நீங்கள் இப்போ இது போட்டு கையில் கொடுத்தாங்க. கொடுத்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு பெரிய டூல்ஸ். இன்னொரு டூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி மீட்டிங். இந்த மீட்டிங்லாம் எங்களுக்குலாம் கிடைக்கலங்க. நாங்கள் எங்கேருந்து வரோங்க? திருச்சியிலேருந்து வரோம். உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்களுக்கு கிடைச்சிருக்குங்க, பயன்படுத்திக்கணும். ஏன்னா இது மாதிரி வாய்ப்பு வேறு எப்பயுமே கிடைக்காது. மீட்டிங் கிடைக்கணும்னா மீட்டிங் இருந்தால் மட்டும்தாங்க உங்களோட எனர்ஜி பவர் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த மீட்டிங்கோட பவர் எப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-25 வருஷமாக எங்களோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். மீட்டிங் இல்லைன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறது கஷ்டம். அந்த மீட்டிங்கோட பவர் என்னங்கிறது கண்டிப்பாக அது ஒரு டூல்ஸாக நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி பெரிய டூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ப்ராடக்ட் எப்பயுமே நீங்கள் கையில் ஒரு டெமோவுக்காண்டியாச்சும் அட்லீஸ்ட் ப்ராடக்ட் கையில் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர்கிட்ட போய் பேச போகிறீங்க, போய் பேச போகும்போது அந்த இடத்துல வந்து எதுவுமே கையில் இல்லாமல் ஒரு ப்ரௌச்சர்ஸோ ஒரு ப்ராடக்டோ இல்லாமல் அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு ப்ராடக்டை டெமோ வச்சு இப்போ இந்த ப்ராடக்ட் டெமோ காட்டலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள்ட்ட ப்ராடக்ட் எனர்ஜி ப்ளஸ் எப்படி இருக்குது யாருக்கு தெரியுமா? எத்தனை பேர் இதை எடுத்துருக்கீங்க? யார் இதை எடுக்கல? புதுசாக வந்துருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க? சார் நீங்கள் புதுசாக வந்தாங்க ஒரு 2 பேர் மட்டும் மெசேஜ் வாங்க, வாங்க சும்மா வாங்க. இது ஒரு எனர்ஜி பிளஸ். இந்த எனர்ஜி பிளஸ் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த காலத்தில் இஞ்சி மரப்பா அப்படி சாப்பிடுவோம். எத்தனை பேர் அது என்னன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இஞ்சி மரப்பா கடலை மிட்டாய் எடுத்துட்டு வருவாங்க. அப்போ இருந்த இஞ்சி மரப்பாவை இந்த இதில் நமக்கு வந்து பாரம்பரிய முறையில் நமக்கு தயாரித்து கொடுத்துருக்காங்க. அந்த இஞ்சி மரப்பாவோட இதை பாருங்கள், டேஸ்ட்டு பாருங்கள். இது வந்து அப்படியே வீடியோ இது அப்படியே வீடியோ கொஞ்சம் போடுறது. இது வந்து ஸ்டார்டிங்கில் நான் பார்க்கும்போது என்ன குறையாக இருக்குது, இது வந்து கெட்டு போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நான் கொடுத்துட்டேன், ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த பையன் என்ன சொல்லிட்டாப்டா, என்ன வீணா போன ப்ராடக்ட் என்ன கையில் கொடுத்தா அப்படின்னு சொல்லி எனக்கு ஷாக்காகி போச்சு. என்னடா அதை நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணாமல் நான் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேங்க, ஆனால் அவசியம் இந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணலாம், அதை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டதுக்கப்புறம் தான் அவங்களாம் கதிரவன் சாப்பிட்டா அப்போ பசு புதுசாக ஜாயின் பண்ண புதுசுலையா உன்ன கதிரவன் சாப்பிட்டாரு. நல்ல வேலை சார் நீங்கள் கேட்டீங்க சார், அப்படி இருந்தால் தான் சார் அது நல்ல ப்ராடக்ட்டு அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் அப்பா மனசு ஒரு திருப்தி இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் எடுத்ததுக்கப்புறம் கண்ணுக்கு முன்னாடி நம்ம செரிமானமே ஆகல, வயிறு உப்புசமாக இருக்க இதை கொஞ்சோண்டு கையில் கொடுத்து ஸ்பூனில் எடுத்து கையில் கொடுத்தேன், இதை சாப்பிடுங்கன்னு சொன்னேன். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே கொஞ்ச நேரத்தில் எனக்கு நல்ல வயிறு பசி எடுக்க ஆரம்பிச்சு, வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லி எனக்கு சாப்பாடும் வாங்கி கொடுத்துருக்காப்புல. பசிக்கவே இல்லைன்னு இந்த ப்ராடக்ட் எடுத்ததுக்கப்புறம் நல்லா பசி எடுக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் எடுத்துக்கங்க. அப்படியே வாயில போட்டு சாப்பிடுங்க. அந்த காலத்தில் இஞ்சி மரப்பாவோட டேஸ்ட்டில் தான் இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. சுக்கு மிளகு துப்பு இதெல்லாம் கலந்து நமக்கு வந்து நாட்டு சர்க்கரை கலந்து நமக்கு வந்து ஒரு எனர்ஜி ப்ளஸ்ஸாக நம்ம கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துக்கும் போது உடனே உங்களோட செரிமான பிரச்சனையாக இருந்தால் கூட உடனே நம்ம சரியாகும். அதே நேரத்தில் உடம்புக்கு எனர்ஜியாக மாறணும். ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராடக்ட். இது மாதிரி நீங்கள் எத்தனை பேருக்கு டெமோ காட்டிருக்கீங்க? டெமோ இல்லாமல் பிஸ்னஸ் நடக்காதுங்க. நீங்கள் ப்ராடக்ட் விற்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்டை பற்றி நாலேஜ் நம்ம எடுத்துக்கணுங்க. இல்லைன்னாக்கா வச்சுக்கோங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் முக்கியம் இம்பார்ட்டன்ட்டு. அது மாதிரி நம்மளோட கடவுள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட உழைப்பு வந்து வீணாக போகக்கூடாதுங்க. நீங்கள் வந்து அதுக்கு உண்டான உழைப்பை கரெக்டான முறையில் போடுங்க. நம்ம இந்த வியாபாரம் பண்ணணும்னு வந்துட்டீங்க, அட்லீஸ்ட் நம்மளோட செல்ஃபி பண்ணுங்க. உங்களோட செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணாமல் இந்த பிஸ்னஸை பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுங்க. 100% என்னைக்கு நீங்கள் செல்ஃப் யூஸ் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து உங்களோட வெற்றி நிச்சயங்க. 100% செல்ஃப் யூஸ் பண்ணணும். என்னன்னா நீங்கள் ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க,
சாப்பிட்டீங்கன்னா உங்க ஹோட்டல்ல யார் சாப்பிட வரும்? ஓகேங்களா? அப்போ உங்க ஹோட்டல் சாப்பாடு வேணும்னா நீங்க நல்லா இருக்குன்னு நீங்க சாப்பிட்டு சொன்னாதான் இப்போ ஹோட்டல்காரே இந்த ஹோட்டலில் ரொம்ப சாப்பிட்றாரு அப்போ நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட ப்ராடக்டை பொறுத்தவரை நம்ம இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணணும், 100% யூஸராக இருக்கணும். இதை வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம எடுத்துக்கணும், அனைவரும் எடுத்துக்குவோம், ஆராய்ச்சியோட மாறும். ஏன்னா ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ப்ராடக்ட் தான் நமக்கு வைக்குது. ஆரோக்கியத்துடன் கூடிய வருமான வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆரோக்கியத்துடன் கூடிய வருமான வாய்ப்பு எந்த கம்பெனிலையுமே நம்ம கொடுக்குறோங்க. ஒரு கம்பெனியில் பார்த்தா பணம் அள்ளி கொடுக்குது, ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியத்தை கொடுக்குது, பணம் இல்லை. ஆரோக்கியம் முழுசா கிடைக்குதா? கிடைக்கல. இப்போ மேடம் வந்து சொன்னாங்க, நான் வந்து ஹெல்த்தாக எடுத்தேன், நான் வந்து உடம்பு 45 கிலோ இறங்கினேன், இன்னைக்கு வந்து என் கிலோ அதோட 2 மடங்கு எனக்கு வெயிட் ஏறிச்சு, நான் குறைக்க முடியலங்கிறாங்க. அந்த மாதிரி பொருளை நம்ம கொடுக்கலங்க. டாக்டர் சார் கேரண்டியே கொடுத்துருக்காருங்க. ஒரு பொருள் வாங்க, ஒரு பொருள் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க வெயிட் லாஸ் கிட்ட. அதை யூஸ் பண்ணுங்க, ஆரோக்கியமாக வாங்க, உங்க குறைஞ்ச உடம்பு வெயிட் ஏறாதுன்னு சொல்லி கேரண்டி கொடுத்துருக்காருங்க. டாக்டர் சார் கேரண்டி கொடுத்துருக்காரு. அதனால நீங்க ஒரு 3 மாசம் தொடர்ந்து எடுங்க, ஆரோக்கியமா வாழலாம்னு சொல்லி கூப்பிடுங்க. ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கங்க, ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அதைத்தான் மெயினா சொல்றோம். ஃபர்ஸ்ட் நீங்க போய் பொருள் விற்க போகாதீங்க, பொருள் வாங்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க, அதை தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. அதுதாங்க பிசினஸ். நீங்க போய் விற்க போறதுனால தான் உங்களால பிசினஸ் பண்ண முடியல. போய் இந்த பொருள் நான் எப்படி ஆட்ட போய் சொல்றது? ஃபர்ஸ்ட் பொருள் வந்து கையில நம்ம எப்பயுமே ஒரு 500 1000 ரூபாய்க்கு ஒரு மளிகை கடையோ சூப்பர் மார்க்கெட்டோ ஏதோ ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, சார் எனக்கு இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நான் கடையில் ஜாமானை வாங்கி வச்சுக்கிறேன், இப்போதைக்கு இருக்கிற ஜாமான் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனை பேர் உங்கள் கடைக்கு வருவாங்க? ஒருத்தர் வரமாட்டாங்க. இல்லை சார் என் கடையில் ஜாமான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள்லாம் வந்தீங்கன்னாக்க நான் கடையை ஆர்டர் போட்டு நான் கடையை பெருசாக டெவலப் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கடைக்கு யாரும் வரும்? அதனால நம்ம கடை நம்ம கையில் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இன்னைக்கு எடுத்துக்கோங்க. ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 1500 ரூபாயிலேருந்து ஒரு 2000 ரூபாய்க்குள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 5 ப்ராடக்ட் ஆச்சு கையில் எப்பயுமே வச்சுக்கோங்க. அந்த 5 ப்ராடக்டை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுங்க, அந்த 5 ப்ராடக்டை மூவ் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன முடிவு பண்ணுங்க? இன்னைக்கு நான் அமிர்தம் மட்டும் எனக்கு கொண்டு போகிறேன், அமிர்தத்தை ஒரு 5 அமிர்தம் நான் போட்டிருக்கேன், அந்த அமிர்தத்தை நான் சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றாதீங்க. சேல்ஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிடாதீங்க. நான் இந்த ப்ராடக்டை நல்லா அனுபவிச்சேன், நல்லா இருக்குது, மற்றவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண வருமானம் கிடைக்கும். நமக்கு எவ்வளோ கிடைக்குதுங்க? அமிர்தத்தில் ஒரு டப்பாவுக்கு 60 ரூபா கிடைக்குது. அப்போ ஒரு நாளைக்கு அலைஞ்சு முடிஞ்சு நீங்கள் ஒரு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 டப்பா கொடுத்தீங்கன்னாக்கா 5000 30 300 ரூபா கிடைக்குதுங்க. அந்த 300 ரூபாய்க்கு இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு கூலி வேலைக்கு போயிட்டு உட்காந்துருக்காங்க? இன்னைக்கு வருமானத்தை பார்க்காம கிட்டத்தட்ட காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் எத்தனை லேடிஸுங்க வந்து காத்து கிடக்குறாங்க தெரியுங்களா வேலைக்கு? அப்போ அத்தனை பேருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா அத்தனை பெண்களும் வீட்டில் இருந்துட்டு அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இதை ஃபோக்கஸ் பண்ணி வேலை செஞ்சாங்கன்னாக்கா அத்தனை பேருக்கும் ஒரு வருமான வாய்ப்பு கொடுத்த மாதிரியாச்சு, ஆரோக்கியத்தை கொடுத்த மாதிரியாச்சு, அவங்களுக்கு டைம் கொடுத்த மாதிரியாச்சு. வீட்டில் பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடுலாம் செஞ்சு போடுறதுக்கு நேரம் இல்லைங்க. இன்னைக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த நிலைமையில தான் நீங்கள் இருக்கிறாங்க. அவசரமாக அதாவது இன்னைக்கு அவசர உடம்பு காலையில் அவசரமாக செஞ்சு சாப்பாடை கொடுத்துட்டு பறந்து போய் வேலை செஞ்சு அங்கேருந்து ஒரு 6 மணி நேரம் வேலை செஞ்சு 8 மணி நேரம் வேலை செஞ்சு விட்டு அங்கேருந்து பறந்து ஒடியாந்து வீட்டில் வந்து செஞ்சு பார்த்தாங்கனாக்கா அந்த அவசரமாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோமா தூங்கினோமா காலையில் எழுந்திரிச்சோமா இப்படியே வாழ்க்கையை ரொட்டேட்டாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்குங்க வாழ்க்கையை வாழ போறீங்க? வாழ்க்கையை என்னைக்கு வாழ போறீங்க? வாழ கற்றுக்கங்க. ஃபஸ்ட்டு வாழ கற்றுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளோட லைஃப்பை பொருளாதாரத்தையும் மேம்படுத்தணும், ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். அத்தனையும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கனவு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து கனவு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டாருனாக்கா அந்த கனவு வந்து முழுமையாக தெரியல. அப்போ அந்த கனவுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா அந்த கனவு வந்து ரொம்ப அற்புதமான கனவு சார். எனக்கு வந்து எப்பயுமே கனவு முழுமையாக ஒரு கனவை வந்து இதுதான் எனக்கு வேணும்னு நிர்ணயிக்கல. அவரோட கனவு குத்து மதிப்பாக கனவு கண்டுட்டார். எப்படின்னா சார் எப்பயுமே எனக்கு வந்து பெண்கள் கூட்டம் என்னை சுற்றி இருக்கணும், நான் விசில் அடித்தா நிற்கணும், எப்பயுமே பணம் காசு என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாரு. உடனே கடவுள் அப்படியே அப்பா கிட்ட சரி உனக்கு வாய்ப்பு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவரை கொண்டு போய் எங்கே
அப்படின்னாக்கா விசில் அடிச்சாரா, பஸ் நின்றுச்சா, அடுத்த கையில் எப்பயுமே சில்லறையோட இருக்காரா, கடவுள் கொடுத்துட்டாரு. நீ கேட்டது என்னப்பா கேட்டா, ஐயா நான் கேட்டது ஒன்று, ஆனால் நீ கொடுத்தது ஒன்றுங்க, கேட்டதை முழுசா கேட்டாதாமா கிடைக்கும் அப்படின்னு. அது மாதிரி நம்மளோட கனவு வேணும்னா, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா உங்களோட ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அனைவரும் பயன்படுத்துவோம். ஆரோக்கியம் வாழ்வு என்று நடத்துகிற திருச்சி முறையை. நன்றி.